தாய்ப்பாசத்தை கூட அரசியலாக்கினது சூதாட்டம். உலகத்தில் விற்க முடியாதது, வாங்க முடியாதது, கொண்டாடப்பட வேண்டியது, மறக்க முடியாதது, மனிதநேயம் நிறைந்தது, பாசம், பற்று, இதெல்லாம் நிறைந்தது தாய்ப்பாசம் மட்டும்தான். ஆனால் அந்த தாய்ப்பாசத்தையே அரசியலாக்கினது சூதாட்டம். ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்க. கர்ணன் யாரு? கர்ணன் எவ்வளவு நல்லவன்னு நாம பேசுறோம். ஆனா அந்த கர்ணன் அவையில இருக்கும் போதுதான் திரௌபதியோட துகில் உரியப்படுது. கர்ணன் பார்த்து கொண்டிருந்தான். அருமையான ஒரு மகன், நல்ல கொடையாளி. கர்ணனை பற்றி சொல்ல வேண்டுமானால் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம். நட்பின் அடையாளம், அப்படி எவ்வளவோ சொல்லலாம். ஆனால் அவனுக்கு தெரியாதது ஒன்றுதான், தன் தாய் யார், இது தெரியாது. ஆனால் அவன்கிட்ட இருந்த வேதனை எல்லாம் ஒண்ணுதான். அந்த ஒண்ணுதான் அவனை கெட்டவனாக்குச்சு. இப்ப குந்தி தேவிக்கு தெரிஞ்சு போச்சு, தன் மகன்தான் கர்ணன். வர்றா, பார்க்கறதுக்கு வர்றா, வந்து எல்லாம் பேசுறா. பேசிட்டு கடைசி என்ன கேட்டா? 2 வரம் கேட்டா. ஒண்ணு, நீ நாகாத்திரத்தை 2வது தடவை பிரயோகிக்க கூடாது. ஏன்னா நாகாத்திரத்தை அவ விட்டா அர்ஜுனன் செத்துருவான். அதனால ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். கேட்கறது யாரு? தாய். மகன் தாயை பார்த்த மகிழ்ச்சியில இதை பெருசா நினைக்கல, சரின்னு சொல்றான். 2வது, நீ 5 பேர்ல இவங்களை கொல்லக்கூடாது. இந்த தாய் எப்படிப்பட்ட தாயா இருக்கணும்? அவ நல்லவளா கெட்டவளா? மகன்கிட்டயே சத்தியம் வாங்குறா. அவ போறா, அவ காதுல கேட்கிற மாதிரி ஒரு வசனம் சொல்றான். அதுதான், அன்னையே உன்னை கூட ஒரு அரசியல் தாயாக்கி விட்டார்கள், உன்னை வைத்து கூட அரசியல் பிளே பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்றா. இது காதுல விழுது தாய்க்கு. நின்று திரும்பி பார்க்கிறா, ஆனா பதில் சொல்ல முடியல, போயிடுறா. தாயை கூட தகாத ஒரு அரசியல்வாதி ஆக்குற இடம் எது? சூதாட்டம். அந்த சூதாட்டம் ஏன் நடந்துச்சு? எதனால நடந்துச்சு? தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்காக ஒரே ஒரு வரியில சொல்றேன். காந்தார் அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டை அழித்து அந்த நாட்டு மன்னர்களை எல்லாம் சிறைப்பிடித்து அவர்கள் யாரும் வழங்கக்கூடாது, அவருடைய வம்சமே இருக்கக்கூடாதுன்னு பண்ணியவர் தான் பீஷ்மர். அந்த பீஷ்மருடைய குடும்பத்தை, குலத்தை நாசம் பண்ணிய தீர்வேன் அப்படி என்று கிளம்பியவன் தான் சகுனியோட அப்பா. அந்த அப்பா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தான் சாப்பாடு கொடுப்பாங்க அந்த ஜெயில. ஆனா அந்த வம்சம் பூரா ஜெயில இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. அப்ப இந்த தந்தை மட்டும் என்ன செய்யறாருன்னா, தான் சாப்பிடாமல் இருந்து பிள்ளைக்கு மட்டும் சாப்பாட்டை கொடுத்துக்கிட்டே வளர்க்கிறார். யார்? சகுனிய. அதன் காரணமாக உணவில்லாமல் வறுமையினால் தந்தை சாகிறார். சாகும்போது சொல்கிறார், என்ன சொல்றாருன்னா, அந்த குடும்பத்தை அழிக்க வேண்டியதுதான் உன்னுடைய ஒரே கடமை அப்படிங்கிறான். இவனை எரிக்கிறாங்க. அவனுடைய விரல்கள்ல இருந்துதான் எடுத்து அந்த சூதாட்டம் பண்ற அந்த காய் இருக்கு இல்லையா, அதை 2 பண்றாங்க. அந்த 2ஐயும் எடுத்து இவன் கையில கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாருன்னா, நீ இதை வச்சுத்தான் ஜெயிக்கணும். சூதாட்டம் அங்கே ஒரு மகாபாரதத்தை உருவாக்கியது. அந்த சூதாட்டம் ராஜன் அவர்கள் இப்போது சொன்னார்கள். நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. புரிகிற மாதிரி புரியாத மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். அவருக்கு கிடைக்கிற வருமானம், அந்த சூதாட்டக்காரருக்கு கிடைக்கிற வருமானம் ஒரு நாளைக்கு 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி, 4000 கோடி. அதனாலதான் அவர் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கட்சிகளுக்கு தானம் செய்கிறார். இது யாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும்.
சுரண்டி பார்த்தா வர்ற அந்த சூதாட்டக்காரர் தான். சரியா? மகாபாரதத்திலிருந்து இன்னைக்கு வந்தாச்சு. யார் வரைக்கும்? அந்த பேர் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம், ஏன்னா அது அரசியல் ஆயிடும். ஆனால் நான் சொல்ல விரும்பல. குந்தி எதற்காக அதை செய்தா? 2 வரம் வாங்கிட்டு போனா, தாய்ப்பாசத்துல தான் செய்தா. ஆனா அது கர்ணன் பார்வையில பார்த்தா அங்க அரசியல் சூதாட்டம். இங்க அதே அரசியல் சூதாட்டம். மாப்பிள்ளை ஒரு இடத்துல இருக்காரு, மாமனார் ஒரு இடத்துல இருக்காரு, இல்லையா? அதானே நடக்குது. அதானே அத்தனை கோடி ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு? சூதாட்டத்துல இருந்து. அப்ப இந்த சூதாட்டம் எவ்வளவு கேவலமான விஷயம்ங்கிறத அதைத்தான் சொல்லி இருக்காங்க. அங்க ஆரம்பிச்சது, மகாபாரதத்தில் ஆரம்பிச்சு வந்து இன்னொரு தேட்காரர் இங்க வந்து அவ்வளவு சம்பாதிச்சு அவர் மாப்பிள்ளை இங்க இருக்கக்கூடிய அளவுக்கு சூதாட்டம். இப்ப சூதாட்டம் படமா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் படமா வந்துச்சு. முத்துராமன் ஜெய்சங்கர் நடிச்சு மதுரை திருமாறன் நடித்து அந்த படம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா ஓடின படம். அதுவும் சூதாட்டம் தான். கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? கரெக்ட். இப்ப ஆற்றல் உள்ளவர்கள் ஜெயிக்கிறாங்க, சினிமால ஆற்றல் உள்ளவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஆனா அதிர்ஷ்டம் உள்ளவர்களும் ஜெயிக்கிறாங்க. ஆற்றல் உள்ளவர்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறார்கள் சொல்ல முடியாது. ஆற்றல் உள்ளவர்கள் யாரு? ஆர்.வி. உதயகுமார். எத்தனை படம் வரிசையா சொல்லலாம். அடுத்தது அந்த டைரக்டர் பேரரசு, வரிசையா சொல்லிட்டே போலாம். அதே மாதிரி ஒரு எழுத்தாளர் உங்க முன்னாடி நிக்கிறான், 250 படம் எழுதியிருக்க, வெற்றி தான் என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும். ஆக அங்க ஆற்றல், அதிர்ஷ்டம். டி ராஜேந்தர் வேலை செய்தார்னு ஒரு படம் சொல்லுவாங்க. என்ன படம்? ஒருதலை ராகம். ஆனா அதுல டைரக்டர் பேர் வந்தது யாரு? உங்களுக்கு தெரியும். அது எப்படி சொல்றது? ஆற்றல் இருந்திருந்தால் அவர் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு தானே இருக்கணும். இத்தனை வருஷம் ஆச்சு. உதயகுமார் இருக்காரு, அவர் இருக்காரு, நான் இருக்கோம், நாங்கெல்லாம் இருக்கோம். என்ன காரணம்? ஆற்றல். அதிர்ஷ்டம் ஒரு படத்தோட போயிடும், 2 படத்தோட போயிடும், 3 படத்தோட போயிடும். ஆனா இங்க ஆற்றல் உள்ள இன்னொருத்தர் இந்த மேடையில் இருக்காரு. இன்னைக்கு யார் பெரிய ஹீரோன்னு சொன்னா, விஜய் ஒரு பெரிய ஹீரோ, அஜித் ஒரு பெரிய ஹீரோ. இந்த 2 பேரையும் வச்சு படம் எடுத்த ஒருத்தர் இங்க இருக்காரு, இந்த மேடையில் இருக்காரு. 1995 என்னமோ அந்த படம் எடுத்தாரு. கரெக்டா? சவுந்தரபாண்டியன் காணமே, அவர் எடுத்தார் அந்த படம். அந்த 2 பேரையும் வச்சு எடுத்தவர் இன்னைக்கு படம் எடுக்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. அதனால யாருமே தயவு செய்து சூதாட்டம் ஆடாதீங்க, சூதாட்டத்துக்கு போகாதீங்க. சூதாட்டம் செய்யறவங்களை விலக்கி வையுங்க, விலக்கி வச்சிருங்க. வேண்டாம். பல கோடியை கொடுத்து ஒரு கட்சியை விலைக்கு வாங்குற அளவுக்கு சூதாட்டம் இன்னைக்கு இருக்கு நாட்டில். அப்படிப்பட்ட சூதாட்டத்தை படமா சொல்லி இருக்காங்க. இந்த படம் ஜெயிக்கணும், இதை எடுத்தவங்க நல்லா வரணும், மேலும் மேலும் படம் எடுக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய இயக்குனர் திருமுகு குகநாதன் அவர்களே, மிகச்சிறந்த மருத்துவர், ஆபரேஷன்ல தமிழ்நாட்டில் மிக முக்கியமானவர் டாக்டர் ராஜ்குமார், லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலுடைய உரிமையாளர், அற்புதமான டாக்டர். அப்புறம் என்னுடைய தம்பிகள் உதயகுமார் டைரக்டர், தலைவர், செயலாளர் பேரரசு, மற்றும் யார் சவுந்தர், என்னுடைய அருமை தம்பி சவுந்தர், இசையமைப்பாளர், ப்ரொடியூசர், மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு வித்தியாசமான ஆடியோ ஃபங்க்ஷன், ஆனால் ஆத்மார்த்தமான ஆடியோ ஃபங்க்ஷன். நம்ம ப்ரொடியூசர் உருவத்தில் தான் இப்படி இல்லை, உள்ளத்திலையும் பரந்த உள்ள கொண்டவர். இந்த காலத்தில் இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு அவருக்கு தோணுச்சு இல்லையா? அவரும் அவருடைய நண்பர் 2 பேரும், மஞ்சுநாத் அண்ட் சீனிவாசன்,
காலத்துக்கேற்ற இன்னைய நாடு எப்படி கெட்டு போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கிறதுன்ற ஒரு பகுதி அது ரொம்ப குறைவு. ஆனா கெட்டு போறதுக்கு ஒரு அத்தனை வசதிகளும் இந்த நாட்டில் அதிகம் இருக்கு. எத்தனையோ சூதாட்டம், அதாவது சூதாட்டம் நடத்துறவன் கோட்டீஸ்வரன் ஆகிறான், சூதாட்டத்துல கலந்து கொண்டு குடும்பத்தை அழிக்கிறவன் தெருக்கோடிக்கு வந்துடுறான். பல குடும்பங்கள் அனாதையா போயிடுச்சு. அது எத்தனை விதமான சூதாட்டம்னாலே குடியும் அதில் சேர்ந்துருச்சு. குடி பல குடும்பங்களுக்கு எடுத்துருச்சு. சீட்டாட்டம், ரேஸை ஒழிச்சிட்டாங்க. இருந்தா கூட மறைமுகமா நடத்துறானுங்க. நீங்க பாருங்க, ஒருத்தன் இன்னைக்கும் 1000 கோடிக்கு மேல நன்கொடை கொடுக்கறான் கட்சிகளுக்கு. ஒரு கட்சிக்கு பலாயிரம் கோடி, இன்னொரு கட்சிக்கு நூற்றுக்கணக்கான கோடி. ஒருத்தனுக்கு எப்படி சார் இப்படி நன்கொடை, தேர்தல் நிதி? அப்போ எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கும். இவ்வளவு பணத்தை இவன் நன்கொடையா கொடுக்கறான்னா அவன் எத்தனை லட்சம் கோடி வச்சிருப்பான். இந்த லட்சம் கோடி யார் பணம்? இந்த ஏழைங்க பணம். பேராசையில உழைச்சி சம்பாதிக்கிற எண்ணம் போட்டு சூதாடி சம்பாதிகள் நினைச்சு குடும்பத்தையே இழக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் ஆன்லைன்ல ரம்மி ஆட்டம்னு ஒண்ணு, பல பேர் உயிரை குடிச்சிச்சு சார். பல பேர் உயிரை எழுந்துட்டாங்க. ராத்திரில விளையாடி 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 அடிக்ட் ஆகி பல தாய்மார்கள் தாலி இழந்தாங்க. ஒரு குடியினால மட்டும் தாலி இறக்கல. இந்த சூதாட்டம் அதை விட கேவலம். இதை நடத்துறவன் கோட்டீஸ்வரனாகி நன்கொடை கொடுத்து ஊரெல்லாம் பெரிய மனுஷனா இருக்காங்க. அவனுங்கெல்லாம் இந்த நாட்டில் பெரிய மனுஷன். நம்மள போல தர்மம் பண்றவங்கெல்லாம் அடையாளம் தெரியல யாருக்குமே. என்னால முடிஞ்சது 1000 500 கொடுக்குறேன். கோகநாதனால், ராஜ்குமார், நம்ம உதயகுமார், பேரரசு, நம்ம ப்ரொடியூசர் முடிஞ்ச உதவி பண்றோம். ஆனால் நம்ம பேர்லாம் யாருக்கும் தெரியாது. கோடிக்கணக்கா கொடுக்கிறவன், கொள்ளை அடிக்கிறவன், கலப்படம் பண்றவன், அதை வாங்குறான் பாருங்க லஞ்சம். அரசு அதிகாரி, காவல்துறை, அரசியல்வாதி, இவங்கெல்லாம் என்னுடைய வாயால் சொல்ல விரும்பல, ஒரு காலத்தில் அவங்க கேடு கெட்டு போவாங்க. இந்த மாதிரி விஷயத்த இந்த 1 2 3ன்னு ஒவ்வொரு கேடு என்னென்ன சூதாட்டத்தில் எதெல்லாம் குடும்பத்தை அழிக்குதுன்னு அது ஒன்று போட்டிருந்தார் டைரக்டர். நல்லா இருந்தது. ட்ரெய்லரில் 1 2 3ன்னு வகுத்து போட்டுருந்தார். இதையும் தாண்டி நிறைய இருக்கு. அதனால இந்த சூதாட்டம் என்பது, குடியாட்டம் என்பது, மக்கள் இங்கெல்லாம் நல்ல மக்கள், நான் இவங்க சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் யூடியூப் மூலமா இந்த செய்தி பரவுது இல்லையா, நாடு பூரா என் சகோதரர்கள் அவங்க எல்லாரும் பார்த்து இந்த சூதாட்டத்தை ஒழிச்சிட்டு குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு அப்பா அம்மாவை காப்பாற்றி இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். தாய் தந்தை தான் முதல் தெய்வம். இந்த தாயின் தந்தையை காப்பாற்றுறவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. நீங்கள் சூதாடுற அந்த பணத்தை தாயின் தந்தைக்கு சாப்பாடு போட்டு மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த புண்ணியம் காலமெல்லாம் இருக்கும் என்பதை இந்த சூதாட்டம் படத்தின் மூலமாக தம்பி டைரக்டர் சசி சுந்தரம் நல்லா பண்ணியிருக்கார். நடித்தவங்கெல்லாம் கூட இயற்கையாக நம்ம கிராமத்தில் இருக்க மாதிரி, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரியே இருந்தாங்க. மியூசிக் தம்பி ரெண்டு பாட்டு, ஒன்று மஜா பாட்டு, நம்ம உதயகுமார் ரொம்ப ரசித்து அதை பாராட்டினார். தேவை, வேற வழி இல்லை. எல்லா மக்களையும் கவரணும்னா அப்படிப்பட்ட ஒரு பாங்கு வேணும். ஒரு லவ் சாங், ரெண்டுமே நல்லா இருந்தது. தம்பி உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. என்னுடைய தம்பி விஜய முரளி, அவன் யார் ஒருத்தரை கூப்பிட்டு பாராட்டானோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்காலம் இருக்கும். அப்படிப்பட்ட அருமை தம்பி விஜய முரளிக்கும் மற்ற அத்தனை பேருக்கும் என் உளம் நிறைய நன்றி சொல்லி, சூதாட்டம் என்பது நம் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது, யாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது. உழைப்பால் உயர்வோம். உழைப்பு தான் ஒவ்வொருவரையும் காப்பாற்றும், குடும்பத்தை காப்பாற்றும். ஆகவே உழைப்போம்,
உயர்வோம், மற்றவர்களையும் உயர வைப்போம், வாழ வைப்போம். இந்த படம் வெற்றி பெற்று ப்ரொடியூசரை வாழ வைக்கணும், அவர் அடுத்து படம் தயாரிக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆட்டம்னாவே இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி கிரிக்கெட்டில் நம்ம இந்திய மகளிர் மாபெரும் வெற்றியை பெற்று இந்திய தேசத்தையே பெருமைப்பட வைத்த இந்த உலக பெண்கள் கிரிக்கெட்டில் ஜெயிச்ச ஆட்டம்தான் ஞாபகம் வருது. அவங்களுக்கு எல்லார் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்குவோம். பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப ஒரு முடிவு எடுத்துட்டா அதில் இருந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி கால்பந்தாட்டம், கபடி ஆட்டம்னு பல ஆட்டங்கள் இருந்தாலும் இந்த ஆட்டம் செம ஆட்டமாக இருக்குது. சூதாட்டம். இந்த ஆட்டத்தில் ஜெயித்தாலும் வாழ்க்கையில் தோற்றுடணும், இந்த ஆட்டத்தில் தோற்றாலும் வாழ்க்கையில் தோற்றுடணும். இந்த ஒரு ஆட்டத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஆட்டம். ஜெயிச்சவன் திரும்பி கொண்டு போய் அதிலேயே விடுவான், தோற்றவன் இருக்கிறது எல்லாம் அதிலேயே விடுவான். ஸோ ஒரு நல்ல கருத்து இது. இன்றைக்கி நேரத்தில் இந்த மனித குலம் தோன்றிய காலத்திலேருந்தே சூதாட்டம் இருந்திருக்கு. பெரிய பெரிய ராஜ்யங்கள் எல்லாமே ராஜண்ணாக்கு தெரியும். பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாமே, ஏன் பஞ்சபாண்டவர்களே சூதாட்டத்தில் தோற்று தான் பாஞ்சாலியை விட்டாங்க. சூதாட்டம்ன்றது எவ்வளவு கொடுமையான விஷயம். அதை இந்த காலத்தில் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் எப்படியெல்லாம் விதவிதமான சூதாட்டங்களை ஜனங்க வச்சுருக்காங்க. அதில் குடியும் ஒரு சூதாட்டம் தான் அப்படின்னு காட்டியிருக்காங்க. லாட்டரி, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இழந்திருக்காங்க. ஆனால் எதில் இழந்தாலும் சம்பாதிச்சிருந்தான். சூதாட்டத்தில் இழந்த வேண்டுமோ ஒன்றா தற்கொலை பண்ணிக்குவான், இல்லைன்னா தன்னைத்தானே அழிச்சுக்குவான், குடும்பத்தோடு போயிடுவான். இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கிற விஷயங்களை, இந்த கொடுமைகளை எல்லாம் கலை தெரியும் வண்ணம் ஒரு நல்ல அறிவுரையை, ஒரு புத்திமதியை சொல்லும் அளவிற்கு ஒரு திரைப்படத்தை தயாரிக்க முன்வந்த தயாரிப்பாளருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் என்ன, அந்த சூதாட்டத்தை தயாரித்தவர் இவர் எடுத்த உடனே பொட்டுன்னு இவர் மண்டையில் போட்டு ஷூட் பண்ணுறேன். அது காட்டும் போதே டப்புன்னு ஷூட் போடுறாங்க. அப்படின்னா இதுக்கெல்லாம் தலைவனே இவர் தான் போடுறது. இந்த சூதாட்டங்களுக்கு தலைவர், தயாரிப்பாளர் தான் தலைவர். பையனே படம் எடுத்திருக்காப்புலன்றாரு. அவர் ரொம்ப நாளாக அப்பா மேலே இப்படி ஒரு கடுப்பில் இருந்திருக்கான் போட்டுருக்கு. தம்பி எப்படியாவது ஒரு நாள் போட்டுருணுன்ட்டு, என் தம்பி சும்மா காமெடியாக சொல்கிறேன், படத்துலையாவது சுற்றுவோமே அப்படின்ட்டு சுட்டிருக்காரு. நல்ல விஷயத்துக்காக சுட வச்சுருக்காங்க. இயக்குனர் யாருப்பா? எங்க? அப்படியா? சரி, இது இயக்குனர் இல்லாமையே இந்த உடம்பு சரியில்லையா? சரி, அவர் உடல்நலம் தேறி வரட்டும். இந்த படம் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. யதார்த்தமான கதைக்களம், யதார்த்தமான முகங்கள், ஒரு பெரிய நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் இல்லாமல். ஆனால் ஒரு டான்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. என்ன ரொம்ப ரசித்து எடுத்துருக்கீங்க. ஏன்னா படத்தில் ஏதோ ஒன்று வேணுமில்ல. எப்பவுமே நல்ல அட்வைஸ் சொல்லும்போது சில நஞ்சு கலந்த விஷயங்களையும் சொன்னால் தான் அதை ரசிக்கும்படியாக கேட்பாங்க. இப்போ இந்த மேடையில் என்னை விட மூத்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் குகநாத் அண்ணன், ராஜன் சாரு முதல்ல பேசிட்டு போகிறதாக நானே சொல்லிவிட்டு, அப்புறம் நம்மளையே முதல்ல பேச கூப்பிட்டதுக்காக நான் வருத்தப்படலை, சந்தோஷப்படுறேன். ஏன்னா ராஜன் சார், நான் உங்களை தான் பேச சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்கண்ணே, முதல்ல என்னை கூப்பிட்டாங்க. சரி, இந்த சூதாட்டத்திலேயாவது நான் ஜெயிக்கிறேனே, சந்தோஷப்படுங்க. அப்புறம் தம்பி பேரரசு இருக்கார். அவருக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, ஒரு ஹீரோயின் கூட இந்த மேடையில் இல்லை. அவர் பொதுவாக அவர் வந்தாருன்னா ஹீரோயின்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவருக்கு பக்கத்தில் சீட்டு போடுவாங்க. நமக்கு இந்த எனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் தம்பி.
அதே மாதிரி பல நோய்களை குணப்படுத்தும் ஒரு மிக அற்புதமான மருத்துவர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. ஏன்னா அவர் ரொம்ப நாளாக தெரியும் எனக்கு. லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்னு வச்சுருந்தார். இப்போது அவர் அருமையான சேவைகள், இப்போ ஒரு நல்ல யூடியூப்பில் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை பதிவிடுறாரு. அதையெல்லாம் பாருங்கள் நீங்கள். இந்த யூடியூப்பு அப்படின்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த செல்ஃபோனில் டார்ச்சர் தாங்க முடியல. எல்லாம் நம்ம நண்பர்கள் தான் டார்ச்சர் பண்ணுறவன், வேறு யாருமே வெளியால் இல்லை. குடும்பத்துக்கு ஒருத்தன் கிளம்பிடுறான். காலையில் எழுந்திரிச்சோடனே குட் மார்னிங். அதுக்கப்புறம் அவன் எதை பார்க்குறானோ, அவன் படிக்கிறானோ இல்லையோ, அதை நம்மளுக்கு ஃபார்வேர்டு பண்ணுறதுல ஃபஸ்ட்டு கெட்டிக்காரனாக இருக்கான். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு 600-700 மெசேஜ். ஃபோனு வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ம ஒவ்வொன்றையும் அழிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த குட் மார்னிங் எல்லாம் டெய்லி போட்டிங்கன்னா நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி போட்டுட்டே இருக்காங்க. தெரிஞ்சவன், நண்பன், எல்லாருமே வேலையே இதுதான். யாரோ ஒருத்தர் பெரிய ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருப்பான். அந்த தலைப்பு மட்டும் படிச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போட்டுறதுல அப்படி ஒரு சந்தோஷம் அவனுக்கு. நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுன்னு முடிவெடுத்து இவனை எப்படிடா பண்ணுறது அப்படின்றது. நமக்கு இதய நோய் வர்றதுக்கு நீங்கள்லாம் காரணமாக இருக்கீங்க நண்பர்களே. தயவு பண்ணி இதை பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்வு நடந்தது. இந்த மாதிரி சில தம்பிகளை போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. நான் எடுத்த உடனே அந்த நம்பர்கள்லாம் நமக்கு மனப்படமாயிருது இல்லையா. கரெக்டாக ஒவ்வொன்றா பண்ணிட்டு டோட்டலாக டிலீட் பண்ணி விட்டேன். இப்படியே பண்ணிகிட்ருப்பேன். ஒரு நாள் போட்டிருக்கான், டிலீட் பண்ணிட்டேன். கடைசியில் பார்த்தா அவனுக்கு ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கேன்னு எனக்கு உதவி வேணும்னு கேட்டிருக்கான். இதிலிருந்து என்ன தெரியுது? தேவையில்லாமல் ஒரு நண்பருக்கோ அல்லது குடும்பத்தினருக்கோ தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லாமல் டெய்லி காலையிலேருந்து நீ குட் மார்னிங் சொல்லன்னா அவனுக்கு குட் மார்னிங்கே வராதா சொல்லுங்கள்? அதை அழிச்சிட்டான்னு வைங்க, அப்புறம் நீங்கள் எப்பாவது ஆபத்துலேயோ ஒரு பிரச்சனையிலையோ மாட்டும்போது நீங்கள் அனுப்புகிற ஒரு குறுஞ்செய்தியை அவன் படித்து பார்க்காமையே அழிச்சிருவான். இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற மிகப்பெரிய செய்தி. அப்புறம் நான் கண்டுபிடிச்சி அந்த தம்பியை மருத்துவமனையில் அட்மிட் பண்ண வச்சேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்புக்கு, மிகப்பெரிய விளைவுக்கு காரணமாயிரும். தயவு பண்ணி டெய்லி குட் மார்னிங் போடுறத, தேவையில்லாத விஷயங்களை, நீங்களே படிக்க போர் அடிக்கிற விஷயங்களை அடுத்தவங்களுக்கு ஃபார்வேர்டோ பண்ணாதீங்க. உண்மையாகவே டாக்டர் ராஜ்குமார் சாருக்கு முதல்ல நான் யாருன்னு நினச்சிட்டு முதல்ல அழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மேட்ரை சொல்லியிருந்தார் மருத்துவ சம்பந்தமாக, அருமையாக இருந்தது. அதுலேருந்து நான் அதை டெய்லி அவர் அனுப்பும் போதெல்லாம் நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இன்னும் ரொம்ப வருஷம் ஆச்சு நான் அவரை பார்த்து. ஆனால் அவர் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கார். எதுக்கு சொல்ல வரேன்னா, உலகத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. நல்ல விஷயத்தை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். சூதாட்டத்தை பாருங்கள், சூதாட்டம் ஆடாதீங்க. இந்த ஆட்டத்தை நம்ம பார்க்கறதுக்காக படைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், தயாரிப்பாளருக்கும், இந்த படத்தை விநியோகம் செய்ய போகிறவர்களுக்கும், படத்துக்கு தியேட்டர் கொடுத்து இந்த படத்தை வெற்றி படமாக மாற்ற இருக்கிற தியேட்டர் அதிபர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி, இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க. இன்றைக்கி நாட்டுக்கு இது ரொம்ப தேவையான ஒரு டைட்டில். இந்த சூதாட்டம் எல்லாத்துலேயும் தான் சூதாட்டம். அரசியலில் சூதாட்டம், ஆளுமையில் சூதாட்டம், ஈவன் மருத்துவத்தில் சூதாட்டம். மருத்துவத்தில் இருக்கிற சூதாட்டம் என்னை விட அவருக்கு நல்லா தெரியும். தெரியாதனமாக அதாவது வாழ்க்கையில் இன்னொரு விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ அதை பற்றி கூட கவலைப்படாது. ஒரு நல்ல மருத்துவரை நண்பராக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல மருத்துவர் உங்களுக்கு நண்பராக இருந்தால் நீங்கள் பெரிய சிக்கல்லிருந்து உங்களை காப்பாற்றிக்கலாம். இது என்னுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம். நல்ல மருத்துவர்கள் சொல்கிறேன் இல்லையா, உங்கள் மேல் பாசம் வைத்துள்ள ஒரு மருத்துவரை நண்பராக வைத்து கொண்டால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அது நல்ல ஆட்டம். என்ன, தப்பாக அவசரப்பட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நுழைஞ்சிட்டேன்னு வைங்க, அது சூதாட்டத்தை விட மோசமான ஆட்டமாக இருக்கும்.
ஆக இது எல்லாம் வந்து பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த படம் மிகச்சிறந்த படமாக வந்திருக்கிறது என்பதை பார்த்தாவே தெரியுது. எல்லாம் புதுசாக இயல்பான கதாபாத்திரங்களை வைத்து எடுத்திருக்கிற அந்த இயக்குனருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உதவி இயக்குனர்களுக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் இசையமைப்பு நல்லா நடந்தது, நல்லா பிரமாதமாக இருந்தது, இன்னும் நெத்தி அடியாக இருந்தது சவுண்டெல்லாம். பாட்டு நல்லா போட்டிருக்கீங்க தம்பி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாடலாசிரியருக்கும் மற்றும் இந்த படத்தின் கதை, திரைக்கதை, வசனம் எழுதிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.